ஓவியங்கள் கண்ணுக்கு விருந்தளிப்பவை, சிந்திக்கும் ஆற்றலை தூண்டுபவை, குறிப்பால் பொருள் உணர்த்தும் தன்மை கொண்டவை, மனதுக்கு அமைதியை தருபவை. உலக ஓவியர்களினால் வரையப்பட்ட மனதை கவரும் ஓவியங்கள் பல உள்ளன. அவற்றில் ஒரு சிலவே உலக புகழ் பெறுகின்றன. அவ்வாறு உலக புகழ் பெற்ற ஓவியங்களில் முதன்மையானது மோனலிசா ஓவியமாகும். உலகில் வேறு எந்த உருவப்படுத்தலும் இல்லாத அழகு இவ்வோவியத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. ஓவியனின் திறமையை மோனலிசா ஓவியத்தில் காண முடியும். அவ்வோவியத்தில் வண்ணங்களை கையாண்டிருக்கும் விதம் அற்புதமானது. தூரிகைகளை பயன்படுத்தி இவ்வோவியம் வரையப்பட்டுள்ளதா என ஆச்சரியப்பட வைக்கின்றது. அற்புதமான இவ்வோவியத்தை வரைந்தவர் யார்? அவர்தான் லியோனார்டோ டாவின்சி. அவர் ஓவியர் மட்டுமல்ல, சிறந்த கவிஞராகவும், பொருளியல் வல்லுநராகவும், சிற்பியாகவும், கணித மேதையாகவும் பல துறைகளில் சிறந்து விளங்கியவர். இத்தாலி நாட்டில் 1482 ஏப்ரல் மாதம் 15 டாவின்சி பிறந்தார். டாவின்சி 14 வயதிலேயே அனைத்து துறைகளிலும் ஆர்வம் காட்டி வந்தார். அவர் என்ன வேலை செய்தாலும், எதை படித்தாலும் அவற்றை பற்றி குறிப்பெழுதி வைப்பார். அவரது குறிப்பெழுதி வைக்கும் பழக்கம் பல துறைகளிலும் அவர் சிறந்து விளங்குவதற்கு பெருதவியாக இருந்தது. டாவின்சி பல ஓவியங்களை வரைந்தார். அவர் வரைந்த ஓவியங்களிலேயே உலக புகழ் பெற்றது மோனலிசா ஓவியமாகும். புன்னகை பூத்து ஒரு பெண்ணின் ஓவியமே அதுவாகும். மோனலிசா ஓவியம் பாரிஸ் நகரில் லோரோ என்னும் அரும்பொருள் காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அரும்பொருள் காட்சியகத்தில் சிரித்துக் கொண்டிருக்கும் அவ்வோவியம் இயற்கை மாற்றங்களினால் மங்கிவிடக்கூடிய அபாயம் ஏற்படலாயிற்று. இவ்வோவியத்தின் பூச்சிகள் உதிரத் தொடங்கின. இதனால் அரும்பொருள் காட்சியக அதிகாரிகள் கவலையடைந்தனர். இவ்வோவியத்தை பார்த்து புதிதாக வரைவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டனர். உலகம் முழுவதிலும் உள்ள பல ஓவியர்கள் வந்து மோனலிசா ஓவியத்தை வரைந்தார்கள். ஆனால் லியோனார்டோ டாவின்சி வரைந்த ஓவியத்தை போன்று அவர்களினால் வரைய முடியவில்லை. அரும்பொருள் காட்சியக அதிகாரிகள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்தன. இறுதியாக மோனலிசாவை காப்பாற்ற கணனியின் துணையை நாடினர். அதன் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மோனலிசா ஓவியத்தை தொடாமல் அப்படியே நகல் எடுத்தார்கள். ஓவியத்தில் சிதைவிட்டிருந்த இடங்களை அதை இயற்கை சூழ்நிலையில் கணனி மூலம் சீர் செய்து புது பொலிவு பெற செய்தார்கள். எதிர்காலத்தில் மோனலிசா ஓவியம் சிதைந்து போனாலும் கணனி தொழில்நுட்பத்தின் மூலம் கிடைத்த புதிய மோனலிசா சிரித்துக் கொண்டேதான் இருப்பாள். உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படும் ஓவியத்தை வரைந்த டாவின்சி 1519 மே மாதம் 2 மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவரது புகழ் மோனலிசா ஓவியம் மூலமாக நீடித்து நிலைத்திருக்கும். அதிலே 31 பாடல்கள் உண்டு. இப்பாடல்கள் வெண்பாக்களினால் ஆனவை. நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல ஒழுக்க நெறிகள் பல அதிலே கூறப்பட்டுள்ளன. நீங்கள் கற்றுத் தெரிந்து கொள்வதற்காக மூதுரையிலிருந்து இதோ உங்களுக்காக 5 பாடல்கள். நன்றி ஒருவருக்கு செய்தகால் அந்நன்றி என்றும் தருங்கோள் என வேண்டா, நின்று தளராய் வளர்தங்கு தாளுண்ட நீரை தலையாலேதான் தருதலாள். நாம் தென்னைக்கு நீர் ஊற்றுகின்றோம், அது வளர்ந்து காய்க்கின்றது, இளநீர் தருகின்றது. நாம் அடியில் ஊற்றிய நீருக்கு நன்றியாக தலையால் இளநீரை தருகின்றது. அது போலவே நாம் மற்றவர்களுக்கு உதவுதல் வேண்டும். அவ்வாறு உதவினால் நாம் எதிர்பார்க்காமலே நமக்கு உதவி கிடைக்கும். நாம் எப்போதும் பயன் கருதாமல் மற்றவர்களுக்கு உதவ முன்வருவோம் என்று யுகம் ரேடியோ கலை அரசை ரூபி ஜோதாஸ் அவர்கள், ரவி அவர்கள் இருவர் வாழ்விலும் இது நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நெல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். நற்குணங்கள் உடைய ஒருவருக்கு செய்த உதவியானது கல்லில் எழுதப்பட்ட எழுத்து போல் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும். அதாவது அவர்கள் எப்போதும் அதை ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள். இரக்கமில்லாத மனமுடையவர்களுக்கு செய்த உதவியானது நீர்மேல் எழுதப்பட்ட எழுத்து போன்றது. அதாவது அவர்கள் உடனே நன்றியை மறந்து விடுவார்கள். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுமே நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுமே நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று.
நல்லவர்களை காண்பதும் நன்மை தரும், அவர்களின் அறிவுரைகளை கேட்பதும் நன்மை தரும், அவர்களின் சிறப்பியல்களை பேசுவதும் நன்மை தரும், நல் மக்களோடு சேர்ந்து இருப்பதும் நன்மையே தரும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில். நெல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நெற்பயிருக்கு இறைக்கப்பட்ட நீர் வாய்க்கால் வழியாக ஓடி அவ்விடத்தில் உள்ள புல் பூண்டுகளின் வளர்ச்சிகளுக்கு உதவுகின்றது. அது போலவே உலகில் நல்லவர் ஒருவருக்காக பெய்யும் மழையானது மற்றவர்களுக்கும் பயன்படுகின்றது. நல்லர் ஒருவரினால் உலகு பயன்பெறும் என்பதை நாங்கள் ரவி ரூபி இருவர் வாழ்விலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடக்கம் முடியார் அறிவில்லர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. மடைத்தலையில் ஓடும் மீன் ஓட ஒரு மீன் தரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. நீர்நிலைகளில் ஒரு கொக்கு அசைவன்றி அடக்கமாக நிற்கின்றது. சிறிய மீன்கள் அங்குமிங்கும் ஓடி திரிகின்றன. இதை அவதானித்த பெரிய மீன் ஒன்று அவ்விடத்திற்கு வந்ததுமே கொக்கு உடனே அந்த மீனை கொத்தி எடுத்து இரையாக்கி கொள்ளும். அதுபோலவே அடக்கமாக இருப்பவர்கள் அறிவு இல்லாதவர்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். அவர்கள் தக்க சமயத்தில் தமது காரியத்தை நிறைவேற்றி விடுவார்கள். இந்த மூதுரையை எங்கள் சகோதரியாகிய சிறப்பை சமர்ப்பணம் செய்கின்றோம். செல்வங்களுள் சிறந்த செல்வம் கல்வி செல்வம். அது ஈடு இணையில்லா செல்வம். அதனால் தான் வள்ளுவர் கேடில் விழு செல்வம் கல்வி என்றார். கெடுதல் அல்லது அழிதல் இல்லாத செல்வம் கல்வி என்பதே இதன் பொருள். கல்வி அழிவில்லாதது மட்டுமல்ல, என்றும் நிலைத்து நிற்க கூடியது. பிற செல்வங்கள் அழிந்துவிடக் கூடியன. ஒருவரிடம் உள்ள கல்வி வெள்ளத்தினால் அழியாது, நெருப்பினால் வேகாது, கள்வர்களினாலும் கொள்ளையிடவும் முடியாது. கல்வி கொடுக்க கொடுக்க கூடுமே ஒழிய குறையாது. கல்வி சிறப்புடையது. கல்வி கற்றவரும் சிறப்புடையவர். மன்னனுக்கு தனது தேசத்தில் தான் சிறப்பு, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எனவே ஒரு மன்னனை விட கற்றவர் சிறப்புடையவர். ஆகவே எல்லா செல்வங்களையும் விட கல்வி செல்வமே உயர்ந்தது என்பதை உணர்த்தியவர்களும் எங்கள் யுகம் என்னும் ஸ்தாபகர். கல்வி செல்வத்தை இளமையிலேயே பெறுதல் நன்று. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பர். இளமையில் கற்றால் தொடர்ந்தும் எப்போதும் கற்கலாம். ஆகவே நாங்களும் இளமையிலேயே கல்வி செல்வத்தை பெற்று சிறப்புடன் வாழ்கவென எங்கள் அன்பு சகோதரி ரூபி ஜோகதாஸ் அவர்கள் பிறந்த இனிய நாளில் அவரையும் வாழ்த்துகின்றோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனுக்கு கற்றோர் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசம் எல்லா சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை யுகம் என்னும் ரேடியோ அலைவரிசையூடாக உணர்த்திய எங்கள் கலையரசி பிறந்த இனிய நன்னாளில் அவரை இறையாசியுடன் உளம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடை தீபராய் விளம்பெறும் கலையரசி என்னும் ரூபி ஜோகதாஸ் அவர்களின் அகவை திருநாள் ஆகிய ஜூலை மாதம் 23ஆம் தேதி வெள்ளி திங்களில் சூரிய ஒளி பிரகாசத்துடன் கலைவேந்தர் ரவீந்திரன் அவர்களும் கலையரசியை வாழ்த்தி ஆடி கீதம் இசைக்க இனிமைகள் நிலைத்திட ஜுகம் ரேடியோ என்னும் உறவுகளின் இதயத்தினால் உள்ளம் கனிந்த பிறந்த நாள் கவிதைகளை ஜுகம்